ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் along a straight line அப்படிங்கிறத இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா ஈக்குவலான டைம்னா ஈக்குவலான டிஸ்டன்ஸை பாஸ் பண்ணியிருந்தது ட்ராவல் பண்ணியிருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ஹியர் எக்ஸசைஸில் நம்ம டைம் எடுத்துக்கணும் அண்ட் ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இதில் பார்த்தா தெரியும் எக்ஸசைஸில் 5, 10, 15, 20 போட்டிருப்பாங்க அண்ட் ஒய் ஆக்சிஸில் 500, 1000, 1500, 2000 அப்படி போட்டிருக்காங்க. இல்லை 5க்கு 500, 10க்கு 1000, 15க்கு 1500 இப்படியே ஈக்குவலாக போயிட்டு இருக்கு. அப்போ நான் எல்லாத்தையும் பாயிண்டை கனெக்ட் பண்ணும் போது ஐ ஆம் கெட்டிங் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவே, இப்படி எல்லா பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன்லாம் இருக்கு. ஸோ இப்படி இருந்தால் அது பேர் யூனிஃபார்ம் மோஷன். இது இந்த போட்டிருக்காங்களா டைம் வந்து 0 டைம்ல ஃபர்ஸ்ட் டைம்ல டிஸ்டன்ஸ் 0 இருக்கு. அடுத்த 5 மினிட்ஸ்ல 500 மீட்டர் போயிட்டு அடுத்த 10 நிமிஷத்துல பார்த்தா 1000 மீட்டர் இப்படியே ஈக்குவலான டைம்ல பார்த்தா 15க்கு 1500, 20க்கு 2000 இப்படியே ஈக்குவலா போயிருக்கு. ஸோ ஈக்குவலா பண்ணனால திஸ் இஸ் கால்ட் அஸ் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, when we look at the distance diagram we notice few things. இந்த கிராஃபை நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் தெரியுது. ஃபர்ஸ்ட் இட் இஸ் a straight line. ஆமா பார்த்தா தெரியுதா? and we also notice that the person covers equal distance in equal interval of time. அந்த person வந்து ஈக்குவலான டைம்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அவன் டிராவல் பண்ணியிருக்கான். we can therefore conclude that he walked at a constant speed. அப்ப இதுல இருந்து என்ன சார் தெரியுது அப்படின்னா அவன் வந்து கான்ஸ்டன்டா மூவ் ஆயிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அந்த பையன். சரியா? அடுத்த 5 நிமிஷத்துல அப்படி 10 அடி, அடுத்த 5 நிமிஷத்துல 20 அடி இப்படியே கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கான். கேன் யூ ஃபைண்ட் த ஸ்பீட் அட் விச் ஹி வாக்டு ஃப்ரம் த கிராஃப்? இப்போ அவன் வந்து கான்ஸ்டன்டா போயிருக்கான் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் அவனோட ஸ்பீடு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஸ்பீடை கணக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். த பேராமீட்டர் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன். அப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்லோப் பார்க்கணும். ஸ்லோப் அப்படின்னா இந்த இடத்துல நான் காட்டுறேங்க, இந்த இருக்குல்ல இதுதான் ஸ்லோப். இப்படி போட்டிருக்காங்களா முக்கோண சைஸில் போட்டிருக்காங்களா இப்படி போட்டிருக்காங்களா அந்த கிராஃபில் நம்ம வந்து எக்ஸைஸில் ஒரு கோடும் இப்படியும் ஒய் ஆக்சிஸில் ஒரு கோடும் இப்படி வரையணும். இந்த கோடு வரைയത് 2 வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் அப்படி அந்த மாதிரி வரையணும். இப்படி வரையணும். இதுக்கு பேர் தான் ஸ்லோப். இந்த மாதிரி இருக்கா, இது மட்டும்தான் ஸ்லோப். இப்படி இருக்கும். இந்த ஸ்லோப் வச்சு தான் நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கும். சரி, அப்போ ஸ்லோப் வச்சு டேரக்டாக எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர் பை டைம் டேக்கன். ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் எப்படி நம்ம சொல்லிக்கலாம் ரெண்டுல. டிஸ்டன்ஸ் கவர் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ்னா எந்த கிராஃப்? ஒய் ஆக்சிஸ்ல, அதாவது 0 அந்த இதில் ஒய் ஆக்சிஸ்ல. ஒய் ஆக்சிஸ்ல நம்ம என்ன பண்ணுறோம்? டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண எந்த டிஸ்டன்ஸாக மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பேருக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டுக்கா இவருக்கும் இவருக்கு உண்டான டிஃப்ரெண்ட் அந்த டிஃப்ரெண்ட் பார்க்கணும். ஸோ அதனால நான் என்ன வச்சுக்கிறேன்? ஏபி அப்படின்னு வச்சுக்கிறேன். புரியுதா? அண்டு டைம் கிராஃப்ல யாரை யாரை பார்க்கணும்? இவரையும் இவரையும் பார்க்கணும். அப்போ இவர் வந்து ஏ, இவர் வந்து சி, அதனால ஏசி. ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே போட்டிருப்பாங்க ஏபி பை அடுத்து என்ன சொல்றோம்னா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பிசி அண்டு இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இங்க பார்த்தோன்னா பி இங்க இருக்கு, இங்க ஏ இங்க இருக்கு, அப்படிதானே? இங்க எடுத்து பார்த்தோன்னா பி சி அப்புறம் இந்த பாயிண்ட் வந்துருக்கு. இங்க பார்த்தோன்னா ஏல வந்துருக்கு. ஸோ இது எப்படி கிராஃப்ல இந்த 3 பாயிண்ட் நம்ம தான் குறிக்கணும். எப்படி குறிக்கலாம்? பிசி பை ஏசி ஃப்ரம் த கிராஃப் போட்டிருக்கேன். பிசி எங்க இருக்குன்னு பாரு. இப்போ நான் உனக்கு கிராஃப் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இங்க பிஏ பார்த்தோம். ஆனால் நம்ம யாரும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்க்க முடியாது, இவரையும் சேர்த்தா பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா பிசி அப்படின்னு இந்த ஆளை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அடுத்து ஏசி, ஏசினா யாரு? இந்த ஆள். ஓகே, அதாவது வித்து அடிப்பாங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கானா, இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கானா ஏபிசி எல்லாம் குறிச்சுக்கும் போது இந்த வித்து பிசி அண்ட் இந்த வித்து ஏசி. இதை தான் நம்ம வந்து ஸ்லோப் பார்க்கணும், ரேஷியோ பார்க்கணும். ஸோ பிசி பை ஏசி. ஸோ பிசியில் 500 போட்டிருக்காங்க. எப்படி சார் 500 வந்தது? பிசியை பாருங்க, இதுதான் பிசி, அப்படிதானே? அப்போ 2000 மைனஸ் 1500 இப்படி தான் பார்க்கணும். இதில் எப்படி கிடைக்கணும்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 2000 மைனஸ் 1500 அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும்? 500 வரும். அந்த 500 தான் நம்ம போட்டோம். அதே மாதிரி இதுலேயும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் பார்த்தா 20 மைனஸ் 15 5. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 500 பை 5 ஸோ 1000 சாரி 100. இதில் வந்து யூனிட் போடணும். யூனிட் எப்படி பண்ணலாம்? மேலே உள்ளது வந்து டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நான் மீட்டர் போட்டுருக்கேன், கீழே உள்ள டைம் அதனால மினிட்ஸ் போட்டுருக்கேன். ஸ்டீப்பர் த ஸ்லோப் இன் அதர் வேர்ட்ஸ் த லார்ஜர் வெளி த கிரேட்டர் இஸ் த ஸ்பீடுன்னு கொடுத்துப்பாங்க. அதாவது ஸ்டீப்பர் த ஸ்லோப் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கிராஃபில் பார்க்கலாம். ஃபிகர் 1.2 ஃபிகர் 2.3ல பாரு.
இந்த இந்த இதுக்கும் இந்த இது கொஞ்சம் ஓரளவு பக்கத்தில் இருக்கு. இவர் கொஞ்சம் தள்ளி இருக்கார், இவர் ரொம்ப தள்ளி இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 கிராஃப்ல வாக்கிங் போனால் அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக போக முடியாது. சைக்கிளிங் வாக்கிங்கோட அதிகமாக கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ரைடிங் கார் சைக்கிள் வாக்கிங்கோட ரொம்ப ஸ்பீடாக போகலாம். அப்போ ஸ்டீப் ஆஃப் த ஸ்லோப் எந்த அளவுக்கு அப்படி விலகி இருக்கோ அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கிரேட்டர் த வேல்யூ ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். Let us take a look at the distance time graph of the 3 different people. Adama Cholama, Asar walking, Sabira cycling, and Kanishka going in the car along the same path. We know that cycling can be faster than walking, and car can go faster than a cycle. The distance time graph, the 3 would be as given the following graph. The slope of the line of the distance time graph becomes steeper and steeper as the speed increase. ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு கிராஃபில் உள்ள இந்த இந்த ஸ்லோப் ஸ்டீப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கிராஃபோடைய கன்க்ளூஷன். அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் நான் யூனிஃபார்ம் மோஷன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுல யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷனாக நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். அதாவது ஈக்குவலான ஒரு டைமில் அன்ஈக்குவலான டிஸ்டன்ஸை கவர் பண்ணான். இப்போ பாரு 0, 2, 4, 6 இந்த மாதிரி ஈக்குவலான டைம்லேயே இருக்கு. ஆனால் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது பாரு அவன் எப்படி பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு 0 செகண்ட் 0 இருக்கான் டிஸ்டன்ஸு. 2 செகண்டில் 1 மீட்டர் போயிட்டான். ஆனால் அடுத்த 4ல் அவன் வந்து ஆக்சுவலி என்ன போயிருக்கணும், 2 மீட்டர் தான் போயிருக்கணும், இல்லைனா அதுக்கு ஏற்றாப்புல போயிருக்கணும். அதான் அவன் பார்த்தா 4 போயிருக்கான். அடுத்து பார்த்தா 6க்கு 9 இப்படி குறைஞ்சி கூடிட்டு இருக்கான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் பண்ணணும். ஸோ கிராஃப் போட்டால் இந்த மாதிரி வரும். எப்படி அதுக்கு ஸ்ட்ரைட் லைனில் வந்துச்சோ அதுக்கு நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு எப்போவுமே கிராஃப் இப்படி தான் வரும். ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு டைமில் என்ன ஆயிடும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படியே போயிடும். இப்படியே போகிறது பேர் தான் நான் யூனிஃபார்ம் மோஷன். Note that the graph is not straight line as we got in the case of uniform motion. This nature of the graph shows non-linear variation. Non-linear variation means என்னன்னா straight lineல போகாம இருக்கிறதா non-linear. Linear அப்படின்னா straight line, non-linear straight lineல போகாம இருக்குது. Variation of the distance traveled by the car with time. Thus the graph represent motion with non-uniform speed. அப்ப இந்த graph நம்ம என்ன சொல்லலாம், non-uniform speed அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து வெலாசிட்டி டைம் கிராஃப். இதுதான் கொஞ்சம் குழப்பக்கூடிய கான்செப்ட். வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸாக்சிஸ் எழுதணும். வெலாசிட்டி அதோட யூனிட் என்னன்னா மீட்டர் பர் செகண்டு இல்லைன்னா கிலோமீட்டர் பர் ஹவர். இப்படி ரெண்டில் எதனா எடுத்துக்கலாம். டைம் ஹவரில் எடுத்துக்கலாம். இது இங்கே நான் செகண்ட் எடுத்தால் அங்கே செகண்ட் மாற்றணும், இங்கே ஹவரில் எடுத்தால் அங்கே ஹவர். இப்போ வெலாசிட்டிக்கு டைமுக்கு கிராஃப் போட போகிறேன். சரி, டிஸ்டன்ஸு டைம் கிராஃப் ஈஸி, வெலாசிட்டி டைம் கிராஃப் கொஞ்சம் கஷ்டம். The variation of velocity of an object with the time can be represented by the velocity time graph. Okay, in the graph, time represented along the x-axis and the velocity represented along the y-axis. X-axis la time, y-axis la நம்ம என்ன எடுக்க போறோம்னா velocity எடுக்கும். If the object moves at uniform velocity, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டே இருந்ததுன்னா a straight line parallel to x-axis obtained. என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்மா மூவ் ஆயிட்டு இருக்கு. யூனிஃபார்மா எப்படி சார் இங்க எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னா, பாரு டைம் வந்து இங்கே இருக்கான், அவன் வந்து 1.5 செகண்ட் இருக்கான். அவன் வந்து ஸ்பீடு அவனுடைய ஸ்பீடு 40 இருக்கு. சரியா, 40 கிலோ வெலாசிட்டியில் இருக்கான். அவன் திருப்பி நான் 2, 3, 4 அப்படி போனாலும் அவனை பார்த்தா அவன் ஸ்ட்ரெயிட்ல 40லேயே போயிட்டுருக்கான். இப்படியே போயிட்டுருக்கான். நீ எவ்வளோ டைமில் போனால் அவன் 40லே போயிட்டுருக்கான். சில பஸ்ஸு அப்படி நம்ம கான்ஸ்டண்ட்டாக போகிற மாதிரி நீ வச்சுக்கோ. சரியா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஸ்ட்ரெயிட் லைன் பேரல் டு எக்ஸாக்சிஸ். எக்ஸாக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். The graph shows the velocity time graph for a car moving with uniform velocity of 40 km/h. சரியா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. We know that the product of velocity and time gives displacement of the object. அது எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நீ வந்து வெலாசிட்டி பை டைம் சொன்னியோ அதே மாதிரி வெலாசிட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டைம். இது உனக்கே வந்து நீ சின்ன கிளாஸில் படிச்சிருப்ப. எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒய் எனக்கு தேவைன்னா இந்த 4 இங்கே கொண்டு மல்டி பண்ண, அதாவது 4x ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லுவேன். இதே தான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டின்னு வச்சுக்கிட்டேன், டைம் டின்னு வச்சுக்கிட்டேன், ஸ்மால் டி, வெலாசிட்டி வி. ஓகே, எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவைன்னா அந்த டைம் இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ வி இன்ட்டு டி அப்படின்னு போட்டுக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. we know that the product of velocity and time gives displacement of objects. அதனால என்ன சொல்கிறோம், நம்ம வந்து டைமையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் இது மல்டி பண்ணால் என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும் அப்படிங்க. சாரி, வெலாசிட்டி டைமையும் நம்ம மல்டி பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். விஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. தஸ் த ஏரியா அண்டர் த வெலாசிட்டி. இப்போ அடுத்து ஏரியா அண்டர் த வெலாசிட்டி கிராஃப்னு இருக்கான். எது சார் அப்படின்னா, இதில்
ஒரு மாதிரி வயலட் கலர்ல கொடுத்துருக்கானா, இதுதான் ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப். இந்த இருக்குல்ல, இந்த கிராஃப்ல இது ஃபுல்லாமே கிராஃப் போட்டிருக்கோம். இப்போ ஒரு கோடு வரைஞ்சு இப்படி போட்டிருக்கோம். டைம் வந்து நான் இனிஷியல் டைம் T1, இது வந்து ஃபைனல் டைம் T2. இது 1.5 ஏதோ ஒன்று வச்சுக்கோ, இது வந்து 4. இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஏரியா இருக்கா, இந்த ஏரியா தான் நம்ம ஏரியா அண்டர் த கிராஃப்னு சொல்றோம். ஏன் சார் இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இதை வச்சு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதை வச்சு தான் டிஸ்டன்ஸோ இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். So the distance or displacement S covered by the car in a time interval T can be expressed. அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எஸ் எஸ்ங்கிற நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கலாம். ஏசி, இதுல ஏசி எங்க இருக்கு, இதுதான் ஏசி. ஓகே, சிடி எங்க இருக்கு, இதுதான் சிடி. இந்த ரெண்டு வேல்யூ, சிடினா வெறும் சிடியோ இல்லை வெறும் ஏசி இல்லை, அது உள்ள வேல்யூ யோசிக்கணும். ஓகேவா, ஏசி இன்ட்டு சிடி. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி ஷேடட் போர்ஷன் இந்த கிராஃப் அப்படின்னு போடலாம். இங்க நம்ம வயலட் கலர்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா. We can also study about uniformly accelerated motion by plotting its velocity time graph. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷனையும் கண்டுபிடிச்சிக்கலாம் வெலாசிட்டி டைம் கிராஃபை போட்டு அப்படி சொல்லுவோம். ஒரு காரை கன்சிடர் பண்ண சொல்லுங்க. அந்த கார் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது. அதோட வெலாசிட்டி எவரி 5 செகண்ட்ஸ்க்கு நோட் பண்றாங்க. எவ்வளோ ஸ்பீடாமீட்டர் அந்த கார் பைக்லாம் ஒரு முள்ளு ஓடுமோ அதான் ஸ்பீடாமீட்டர். டிஜிட்டல் இதுலையும் இப்போ வந்துட்டு the velocity of the car in ms power -1 at different instant of time. அவன் நோட் பண்ணுறான். 0 செகண்ட்ல 0 வெலாசிட்டி, 5 செகண்ட்ல 9 வெலாசிட்டி போகுது, 10 செகண்ட்ல 12, 15ல 27. இப்படியே இங்கே 5 5 கூடுது, அங்கே பாரு 9 9 கூடுது. கரெக்டாக இருக்கு. இன் திஸ் கேஸ் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் த மோஷன் ஆஃப் த கார் இஸ் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். அப்படின்னா ஃபிகர் 2.6ல இந்த கொடுத்துருக்கானா, அவன் கிராஃபை நோட் பண்ணும்போது எப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. The nature of the graph shows that the velocity changes by equal amounts in equal interval of time. Thus, for all uniformly accelerated motion, the velocity time graph is straight line. அதனால எந்த ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கும் வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, and one can also determine the distance moved by the car from its velocity graph. அதனால நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், வெலாசிட்டி டைம் கிராஃபை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஏரியா அண்டர் த வெலாசிட்டி போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சின்ஸ் இங்கே போட்டிருக்காங்களா, அது வந்து நான் யூனிஃபார்ம். நம்ம ஏற்கனவே பார்த்ததில் இந்த போட்டிருக்காங்க, இந்த போட்டிருக்காங்களா ஏரியா அண்டர் கிராஃப், இந்த மாதிரி வயலட் கலர், இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏரியா அண்டர் த கிராஃபை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சின்ஸ் மேக்னிட்யூட் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த கார் இஸ் சேஞ்சிங் டியூ டு ஆக்சலரேஷன், த டிஸ்டன்ஸ் எஸ் ட்ராவல்ட் பை த கார் வில் பி கிவன் பை த ஏரியா ஏபிசிடிஇ அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப். இப்போ என்ன சொல்கிறான்னா, வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனாலே அங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா ஆக்சலரேஷன் கிடைச்சிருக்கு. வெலாசிட்டி டைமு இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற அந்த இது என்ன பேர்னா ஆக்சலேஷன். ஏன்னா வெலாசிட்டி வித் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னாலே ஆக்சலேஷன் அர்த்தம். இப்போ ஆக்சலேஷன் இருக்குது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும். எப்படி டிஸ்டன்ஸ் பார்க்கலாம், இந்த ஏரியாஃபெல்லாம் கவர் பண்ணி ஏ பி சி டி இ இப்படி போகணும். இப்படி உள்ள கிராஃபை நீ கன்சிடர் பண்ணால் உனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஏரியா டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஏபிசிடிஇ. ஓகே, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இதில் பார்த்தோன்னா ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருக்கும். எதுலாம் ரெக்டாங்கிள் சார், இதெல்லாம் ரெக்டாங்கிள். எது ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள். ஓகே, இதை தனித்தனியாக ஏரியா பார்க்கணும். நீங்கள் மேக்ஸ் 8th மேக்ஸ் 7th மேக்ஸாக படிச்சிருப்பீங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏடிஇ. ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளோடைய ஏரியா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத்து, ஏபி இன்ட்டு பிசி போட்டிருக்காங்க. லென்த் இன்ட்டு பிரெத்துனா இது, இல்லை லென்த்து இதான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரெக்டாங்கிள் சொல்லியிருக்கோம். இல்லை ஏபினா இது, இதான் பிரெத்தோ லென்த்தோ ஏதோ ஒன்று வச்சுக்கோ. வேற என்ன சொல்லுறோம், பிசி, பிசினா இது லென்த் இன்ட்டு பிரெத்து தான் என்னது ரெக்டாங்கிளோடைய ஏரியா. இதெல்லாம் லோயர் கிளாஸ் நீ படிச்சுப்பேன். அண்ட் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்னன்னா ஆஃப் பிஹெச், ஆஃப் இன்ட்டு பிஹெச், பிரெத் இன்ட்டு ஹைட். அப்போ ஏடி இன்ட்டு டிஇ அப்படின்னு போடுங்க. ஓகே, this is the area of triangle, half into AD into DE. Area of the quadrangle ABCD can be quadrangle என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோமா ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ரெக்டாங்கிளும் சேர்ந்தது தான் quadrangle மொத்தமாக நம்ம சொல்கிறோம். ஏரியா ஆஃப் த quadrangle ABCDE can also be calculated by calculate the area of trapezium ABCDE. ஓகே, இட் மீன்ஸ் சார் இப்போ நம்ம அடுத்து இதை பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம், ஏரியா ஆஃப் த trapezium ABCD ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த பேரல் சைட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரல் சைட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன அர்த்தம்,
ஆஃப் சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த பேரல் சைடு. பேரல் சைடோடைய ஆடிங். பேரல் சைடு எதெல்லாம் இருக்கு? ஏபி பிளஸ் சி. எங்க இருக்கு ஏபி? எங்க இருக்கு சி? இந்த இருக்க தெரியுதா? இதுதான் பேரல் சைடு. மொத்தமா இந்த ஷேப்ல பார்க்கணும். இப்படி இருக்கு. நான் என்ன பண்றேன்? இந்த இடத்தையும் இதுவும் பேரல். இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டுறேன். ஏபி பிளஸ் சிஇ. ஏபி பிளஸ் சிஇ. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரல் பிளேட்ஸ். இந்த ரெண்டு பேரல் பிளேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா இந்த இடத்துல பிசி. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? இதை இங்கே போடப்போம் பிசி. இதெல்லாம் ஏன் இப்படி கண்டுபிடிக்கணும்? இதெல்லாம் ஒரு டோட்டலாக நம்மளுக்கு வந்து லேசாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸி. இந்த கேஸ் ஆஃப் the non-uniformly accelerated motion, distance aircraft and velocity aircraft can have any shape. இதுவே நான் நான் யூனிஃபார்ம் ஷேப்பை எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி கிராஃப் வரும். நல்லா கம்பேர் பண்ணு, இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணு. இது வந்து அப்படி ஸ்ட்ரைட் லைன் யூனிஃபார்மாக இருக்கு. பட் இவரை பாரு, அப்படி கூடுதாரு குறையுதாரு கூடுதாரு அப்புறம் கூடுதாரு அப்படி பேர அப்படி மேலே பாரு அப்படி திருப்பி திருப்பி கீழே வந்துடுறாரு. இப்போ இதுக்கு பேர் என்ன பேருனா நான் யூனிஃபார்ம் ஆசரேஷன். ஓகே. ஸோ இது வந்து ஒரே டைமில் நம்மளுக்கு வந்து பார்த்தா புரியாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் 8th கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இப்போ 9th வந்துருக்கீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் சில ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவீங்க, சில ஸ்டூடெண்ட் பிக்கப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி திருப்பி ரீகால் பண்ணுங்க. திருப்பி இந்த டாப்பிக்கை எடுத்து வெலாசிட்டினா என்ன, டைம்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, எப்படி ஒரு டிஸ்டன்ஸை டைமை வந்து சேஞ்ச் பண்ணால் ஸ்பீடுன்னு சொல்கிறோமோ அதுமாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமை வந்து சேஞ்ச் பண்ணால் நம்ம வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக நம்ம கற்றுக்கிடணும். ஓகே. ஸோ அதுதான் இந்த கிளாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது.